அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கான தனித்துவ அடையாள அட்டை எண் அதாவது ஏபிசி ஐடி அல்லது அபார் ஐடி எவ்வாறு உருவாக்குவது, அதன் பயன்கள் என்ன போன்ற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு நிரந்தர கல்வி கணக்கு அடையாள எண் அதாவது ஏபிசி ஐடி அல்லது அபார் ஐடி உருவாக்கப்பட்டுள்ளது. தானியங்கி நிரந்தர கல்வி கணக்கு பதிவு அதாவது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்டரி, இதுதான் அபார் APAAR என்ற பெயரிலான இந்த அடையாள அட்டை எண் மாணவர்களின் கல்வி பயணங்களை கண்காணிக்கும் வாழ்நாள் அடையாளமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆதார் போலவே 12 இலக்க எண்களை கொண்டு மாணவர்களுக்கான அடையாள சான்றாக அபார் இருக்கும் எனவும், ஆனால் எந்த வகையிலும் ஆதாருக்கு மாற்றாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கல்வியில் இருந்து உயர்கல்வி முடியும் வரை மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் பெறும் மதிப்பெண்கள், தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள், விளையாட்டு போட்டிகளில் புரிந்த சாதனைகள் என அனைத்து விவரங்களும் அபாரில் பதிவாகிவிடும். இந்த தனி அடையாள எண்ணில் மாணவர்களின் உயரம், எடை, இரத்த வகை உள்ளிட்ட மருத்துவ தரவுகளும் இடம்பெற்றிருக்கும். பெற்றோர்களின் ஒப்புதலுடன் ஒவ்வொரு மாணவரின் ஆதார் எண் அடிப்படையில் மாணவர்களின் தனி அடையாள எண் கல்வி அமைச்சகத்தால் உருவாக்கப்படும். இதன் மூலம் கல்வி இடைநின்ற மாணவர்களை கண்டுபிடிக்கவும், ஒரு மாணவன் மற்றொரு பள்ளிக்கு மாறுவது என்பது எளிதாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போலி மதிப்பெண் சான்றிதழ்களை தடுக்க முடியும் எனவும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அபார் அடையாள அட்டை அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் மூலம் பதிவு செய்யப்படுகிறது. மாணவர்களின் இந்த தனித்துவ அடையாள அட்டை எண்ணை உருவாக்குவதற்காக, அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அல்லது அபார் எண்ணை உருவாக்குவதற்காக டிஜிலாக்கர் கணக்கு வைத்திருக்க வேண்டும். டிஜிலாக்கர் கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் எளிய முறையில் ஏபிசி ஐடி உருவாக்க முடியும். டிஜிலாக்கரில் கணக்கு எவ்வாறு துவங்குவது என்பதை பற்றி ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காதவங்க எவ்வாறு கணக்கு துவங்குவது என்பதை பற்றி அந்த வீடியோவை பார்த்து புரிந்து கொள்ளலாம். டிஜிலாக்கர் கணக்கு வைத்துள்ளவர்கள் டிஜிலாக்கர் இணையதளத்தில் சென்று எவ்வாறு தங்களது ஏபிசி ஐடி அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அல்லது அபார் ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்டரி என்ற எண்ணை எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.